அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. பார்த்துருப்பீங்க கார்லேயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேபிள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈகிள் கழுகு பறக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஆஞ்சநேயரோட சிம்பிள்ஸ் ஒன்று பார்த்துருக்கீங்க. ஸோ அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் ஓகேங்களா, இது மிதக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னால் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கிட்ட ஒரு கோடு இப்படி ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து அதனுடைய அந்த கொக்கி கயிறுன்னு சொல்லுவோம்ல, கயிறோட கொக்கி இங்கே ஆரம்பித்து இந்த பிளேசஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெயிட் மிஷின் துலாபாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பழைய காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் மிஷின் வெஜிடபிள் மார்க்கெட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கையில் பிடிச்சிட்டு இந்த பக்கம் ஒரு இடக்கல் வைப்பாங்க, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான பொருள் வைப்பாங்க. அந்த முள் சென்டர் பிளேஸில் வந்து நிற்கும். அப்போ அந்த சென்டர் பிளேஸில் நிற்கும் போது என்ன சொல்லுவாங்க, ஈக்குவலான வெயிட் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இது எல்லாமே சென்டர் ஆஃப் கிராவிட்டியை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இது தெரியுதா? ஓகே, இதுக்கு பேர் என்னன்றதை அப்படியே ஒரு கமெண்டில் டைப் பண்ணி விடுங்க தெரிஞ்சவங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம கழுகுன்னு சொல்லுவாங்க, ஈகல் அப்படின்ட்டு. இப்போ இந்த கழுகு வந்து இந்த இமேஜ் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் நான் இங்கே பிடிச்சிட்ருக்க இந்த நாட் தான். இந்த கயிறு வந்து இந்த ஈகிளில் பறக்கிற மாதிரியே நம்மளுக்கு காமிச்சிட்ருக்கு. என்ன ஷேக் ஆனாலும் சென்டராக பறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதே இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சிலை அந்த கார்லலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அதிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, இப்போ இதே கழுகு இப்போ ஃப்ளைங் கரெக்டாக இருக்கு இல்லையா, பேலன்ஸ்டாக. இப்போ இது அன்பேலன்ஸ்டாக இருக்கிறத எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த நாட்டை நான் பொசிஷன் மாற்ற என்ன ஆகுது, கழுகு சாஞ்சிட்டே இருக்குது. சரி, இந்த பக்கம் பிடிச்சாலும் நாட்டு வந்து கீழே விழுது. ஸோ இப்போ இந்த கழுகு பறக்கணும் சமமாக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த கயிறோட மையப்புள்ளி இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 2 சென்டிமீட்டர்னா, ஸோ இந்த 2 சென்டிமீட்டர் ஈக்குவலாக இருந்து நாங்கள் பிடிச்சாதான் இந்த கழுகு பறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி. நீங்கள் யோசிக்கலாம், சில பேர் கமெண்டில் கூட கொஷின்ஸ் கேட்கலாம். இப்போ ஒரு 3 கொஷின்ஸ், இந்த கயிறால் மட்டும்தான் இந்த பறவை வந்து பறந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய முன்னாடி இருக்கக்கூடிய வெயிட்டு பின்னாடி இருக்கிற வெயிட்டை வந்து ஈக்குவல் பண்ணியிருக்கிறதால தான் இது ஃப்ளாட்டாக இருக்குது. இல்லைன்னா இப்படி அப் அண்ட் டவுனாக சாஞ்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த சைடில் நிற்குதா, இந்த சைடில் நிற்கும் போது கயிறு மாறுறதுக்கான காரணம் என்ன, இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாறுது ஒன்று. அப்போ இந்த பக்கமும் இந்த பக்கம் ஓகே, ஃப்ரண்ட்டு பேக் விடாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கழுகோட இந்த தலைப்பாகமும் இதனுடைய வெயிட்டும் இந்த பேக் சைடு இருக்கிற வெயிட்டையும் ஈக்குவல் பண்ணி இருக்கிறதால தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதுவே இந்த கழுகுக்கு இருக்க இந்த பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது முன்னாடி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த பறக்கிற பொசிஷனும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அப்போ ஒரு பொருள் மைய நோக்கு விசை அல்லது சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது எதை பொறுத்து இருக்குன்னா அதை பேலன்ஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய வெயிட்டாக இருக்கணும். அதே நேரத்தில் முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய வெயிட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது அதனுடைய சென்டர் ஆஃப் பாயிண்டில் அதனுடைய ஃபோர்ஸஸ் கிராவிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஜி, அந்த ஜின்றது தான் கிராவிட்டி நம்ம சொல்லக்கூடியது. இந்த ஜி வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது ஒரு பொருள் நார்மலாக மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதே பிரின்சிபல் தான் நம்ம கடல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் போகும்போது அந்த கப்பல் வந்து முழுகாமல் இருக்கிறதுக்கும் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான். இது இல்லாமல் உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்டில் பின் பண்ணுங்கள். அதிகமான சென்டர் ஆஃப் கிராவிட்டி அடுத்த கிளாஸஸில் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே மறக்காமல் February Physics சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.